கன்னி ராசி அன்பர்கள் எப்படி இந்த 2024 இருப்பாங்க? வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்கள் பூராமே பெரிய கிரகங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் அடக்கி வாசிக்கணும். அதாவது நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையா இருக்கலாம், ஆனா இந்த சூழ்நிலையில நீங்க சென்னையில் இருக்க மாட்டீங்க. எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் மாதிரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த 2025 மேஜரான பயிற்சி இருக்குது. அதாவது குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியினால் இயற்கையில் தட்பவெட்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய மாறுதல்கள் இருக்கும், அரசியல்களில் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். இருந்தாலும் இந்த குழப்பங்களும் இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகளும் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும்? கன்னிராசி அன்பர்கள் எப்படி இந்த 2024 இருப்பாங்க? கன்னிராசி அன்பர்கள் நினச்சது நடக்குமா? கன்னிராசி அன்பர்கள் 2024 விட 2025 பெஸ்ட்டாக இருப்பாங்களா? அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னிராசி அன்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10க்கு வந்துடுறார். மே மாதத்துக்கு அப்புறம் 10க்கு வந்துடுறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால தொழில்ங்கிறது இப்போது தொழிலை சிறப்பாக செய்யணும், தொழிலை விரிவுபடுத்தணும், இல்லது இந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஜாஸ்தியாக வரும். ஆனால் அதுக்கான வருமானங்கள், அதுக்கான அரசியல் சப்போர்ட்டு, அதுக்கான நண்பர்கள் உதவி எல்லாம் தாமா அமையும். இந்த கன்னிராசி அன்பர்கள்ங்கிறது சந்திரன், செவ்வாய், சூரியன் இந்த கலவையில் உருவான புதன் ராசி. அதனால் இவங்களுக்கு அற்புதமான சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சொதப்ப ஆரம்பித்தாங்கனாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக சொதப்பவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், அதே சமயத்தில் முட்டாள்தனமும் கூடயே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ராசி கன்னிராசி. இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் அதாவது கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நமக்கு அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான எண்ணங்கள் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், நண்பர்களுடைய உதவி எப்படி இருக்கும், புற சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நன்மையாகவே தான் இருக்கும். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போது ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6க்கு வந்துடுறார், கேது 12க்கு போயிடுறார். ஸோ 6ல் இருக்கிற ராகு பகவான் உங்களை கடல் கடந்து போகணும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு போகணும், அப்படி முயற்சி பண்ணேன், இப்படி முயற்சி பண்ணேன், வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்கள் பூராமே இப்போ வெளிநாடு போகிறதுக்கான நிச்சயமான வாய்ப்பு ஏற்படும். அதாவது இந்த வெளிநாடு போகிற வாய்ப்புங்கிறது இப்போ அவர் போன வருஷம் சொன்னார் வெளிநாடு போகணும்னு சொல்லி, இப்போ நான் போகவே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியோடைய உங்களுடைய சொந்த கட்டங்களை பொறுத்து உங்களுடைய அளவு என்ன அப்படிங்கிறத, அதாவது வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளூரில் இருக்கிற யோகம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையாக இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் சென்னையில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய கிரக பலம் கம்மியாக இருந்துச்சுன்னா திருச்சியில் இருப்பீங்க, கிரக பலம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டெல்லியில் இருப்பீங்க, இன்னும் கிரக பலம் பலமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்போ தான் அமெரிக்கா போவீங்க, லண்டன் போவீங்க. இந்த மாதிரி கிரக பலங்களை பொறுத்து தான். ஆனால் எப்படியா இருந்தாலும் நாங்கள் இப்போ வெளிநாடு போகலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்ல, வெளிநாடு போகலாம்னா என்னென்னா சொந்த ஊரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிற வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற வாய்ப்பு இல்லை, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ ஆரோக்கிய குறைபாடு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான உபாதைகள் கண்டிப்பாக வரும். ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக தலைவலி, ஜுரம், காய்ச்சல், நரம்பு சம்பந்தமான வியாதி,
அந்த மாதிரி வியாதிகள்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்லவரும் கெட்டவரும் அவர் தான். நல்லவர் பாதி கெட்டவர் பாதி சனி பகவான். இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறவர், சனி பகவான் தான் தொழிலில் எதிரிகளுக்கு கொடுக்குறவர், சனி பகவான் தான் பொறாமைகளை கிரியேட் பண்ணுறவர். ஆக இதெல்லாம் சரி வரணும் அப்படின்னா கூட்டி கழித்து பெருக்கி பார்த்தோம்னா ஆஞ்சநேய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து நிச்சயமாக குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களை எந்தவித பாதிப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு தள்ளி தான் இருப்பீங்கிறதுனால குடும்பத்தினால ஒரு பாதிப்பு இருக்காது. அதே சமயத்தில் தாய் வழி அரவணைப்பு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் மூலமாக பயங்கர சப்போர்ட் இருக்கும். உங்கள் தாய் மாமன் சப்போர்ட்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். தாயார் வழி அமைப்பு நிறைய இருக்குது. தாயார் வழி அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றதுனால தாய் வழி சொந்தங்கள், தாய் வழி எல்லாம் வந்து தாய் வழி சப்போர்ட் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் ராகு பகவான் வந்து 6ல் வந்துடுறாரு. அதனால வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு திட்டமிடுற தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னமும் உங்களுடைய வேகம், உங்களுடைய தொழில், படிக்கிறவங்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுடைய படிப்பு ரொம்ப சிறப்பாக அமையும். பரீட்சை நல்லபடியாக எழுதுவாங்க, நல்லபடியாக மார்க் வாங்குவாங்க, நல்லபடியாக பாஸ் ஆவாங்க. ஏன்னா கலைமகளுடைய அருள் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைவாணியோடைய அருள், அதுவும் இல்லாமல் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலைவாணியோட அருள் 100க்கு 100% இருக்கும். அதே சமயத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 90% இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 80% இருக்கும். இந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு சரஸ்வதி சப்போர்ட்டு நிறைய இருக்குது. அதனால் இப்போ ஒரு எழுத்தாளராக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எழுதுகிற கதைகள் வந்து மிக பெருசாக மிக பிரபலமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கன்னிராசியில் உள்ள ஒரு ரைட்டர், அதாவது ஒரு எழுத்தாளர் எழுதினார்னா அந்த கதை ரொம்ப பிரபலமாக மாறும். அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் இதுவரைக்கும் கதாசிரியர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த கதையாசிரியர் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் எந்தவித குறைவும் இல்லை, ஒரு சமநிலையாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் வந்துடாது, அதே சமயத்தில் உங்களை பெருசாகவும் கஷ்டப்படுத்திடாது. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அரசியல்வாதிகள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சுமூக போக்கை கடைபிடிக்கிறதுங்கிறது வந்து நல்லது. ஏன்னா பெரிய கிரகங்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் அடக்கி வாசிச்சாங்கன்னா பதவியை இழக்காமல் இருப்பாங்க. இல்லை சில அரசியல்வாதிகள் வந்து பதவியை இழக்க நேரிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. கன்னி ராசிங்கிறது ஒரு அருமையான ராசி. அதில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், மற்றவங்களை குறை சொல்கிறத நிறுத்தணும். அமைதியாக அவங்க கொள்கைகளை மட்டும் சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பதவி தப்பும், இல்லைன்னா தப்பாது. மாணவர்கள் முழு கான்சென்ட்ரேட்டோட படித்தாங்கன்னா அவங்க ஒரு 70% முயற்சி பண்ணாலே 100% வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சரஸ்வதி அருள் இருக்குது, லக்ஷ்மி அருள் இருக்குது, பராசக்தியுடைய அருள் இருக்குது. அதனால் 3 சக்திகளுடைய அருள் இருக்கனால கன்னிராசி நேயர்கள் இந்த 2025 ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. இவங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய வழிபாடு இவர்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். திருச்செந்தூர் முருகனை, ஏன்னா 10ல் குரு இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது சிறப்பு. முருக வழிபாடு அவசியம். ஆஞ்சநேயர் வழிபாடு அதை விட முக்கியம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயான்னு 7 முறை சொல்லிட்டு தான் இவங்க எந்திரிக்கணும். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயான்னு 7 முறை சொல்லிட்டு தான் தூங்கணும். அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் 100% நல்ல பலனை பெறுவதற்கான யோகம் இருக்குது. அதாவது இவங்களுக்கு மார்க் அப்படின்னு போட்டோம்னா இவங்களுக்கு 60 மதிப்பு போடலாம். 60 மதிப்பெண் தான் போட முடியும். 40 மதிப்பெண் வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் இவங்களுடைய சோம்பேறித்தனத்தினால வந்ததாக தான் இருக்கும். அதுக்கு பக்தி ஒன்று தான் அதுக்கான சரியான தீர்வாக இருக்கும். சரியான முறையில் இறைவனை வழிபாடு செஞ்சோம்னா அந்த 40% காணாமல் போயிடும்.
100% இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உறுதி அப்படின்னு நான் சொல்கிறேன்.